ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு 3 ஹிடன் ஸ்பாட் பற்றி பார்க்க போகிறோம். ஹிடன் ஸ்பாட்னால் வந்து திருச்சியில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். பட் திருச்சி அவுட் சைட்லேருந்து யாராச்சும் அந்த பேர்ட்ஸ் பார்க்கு வந்து வந்தீங்க அப்படின்னா, திருச்சி பேர்ட்ஸ் பார்க் வந்தீங்கன்னா அது பக்கத்தில் இந்த 2 இடமே இருக்குது. அந்த திருச்சி பேர்ட்ஸ் பார்க்கு லெஃப்ட் சைட்லேயே வந்து இந்த ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். இது வந்து கொடமுருட்டின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து தெரியும். அதே அந்த திருச்சி பேர்ட்ஸ் பார்க்குக்கு லெஃப்ட் சைடில் வந்து இது உள்ள என்ட்ரு ஆனால் வந்து இருக்கும். இதுதான் வந்து இப்போ நான் பார்க்க போகிற ஒரு 3 வீடியோஸ்லேயுமே வந்து இது மட்டும் ஒரு சேஃப். இதில் வந்து எப்போவுமே ஆளுங்க இருப்பாங்க. உள்ளே 2, 3 கோயில் இருக்கும். இந்த ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் தாராளமாக எப்போ வேணாலும் வந்து குளிக்கலாம். ஒன்றும் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா இங்கே வந்து எப்போவுமே வந்து ஆளுங்க இருப்பாங்க. இங்கே 2, 3 கோயிலெலாம் இருக்கும். நாங்கள் சின்ன வயசில் பார்த்ததோடு வந்து இப்போ இந்த இடம் வந்து நிறையா மாறிடுச்சு. நிறைய வீடுகள் இருக்கும். ஒரு 3, 4 கோயிலெலாம் இருக்கும். ஆளுங்கள்லாம் வந்து எப்போவுமே இருப்பாங்க. நீங்கள் ஃபேமிலியோடு வந்தால் ரொம்ப உள்ளே போகாமல் இந்த நீங்கள் அந்த ஓரத்தில் இருந்து இந்த லெஃப்ட் சைட்லேயோ ரைட் சைட்லேயோ வந்து அழகாக குளிச்சுட்டு இன்னும் ஃப்ரீயாக போகலாம். பட் ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு 2 பிளேஸ் இருக்குது. இது வந்து அந்த திருச்சி பேர்ட்ஸ் பார்க்குக்கு முன்னாடி உள்ள அந்த கொடமுருட்டின்ற ஒரு ஏரியாவில் உள்ள ஒரு குளிக்கிற இடம். ஃபேமிலியோடு வரலாம். சேஃபாக தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆளுங்க வந்து இருப்பாங்க. பட் ஆனால் இந்த பேர்ட்ஸ் பார்க்குக்கு பக்கத்தில் நடந்து போனால் ஒரு 1 கிலோமீட்டரில் வந்து இன்னும் 2 இடம் வந்து வீடியோ போட போகிறேன். அந்த இடம் வந்து அந்த அளவுக்கு சேஃப் இல்லை. எப்போ வேணாலும் பிரச்சனை வரும். அதனால் அதுக்கு வந்து மோஸ்ட்லி ஃபேமிலியோடு போகிறத வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்ரு. இந்த இடத்துக்கு வந்து தாராளமாக வரலாம், குளிக்கலாம். அது ஒரு ஜாலியாக இருக்கும். பட் ஆனால் இதுக்கப்புறம் நான் காட்ட போகிற 2 இடமே வந்து அந்த அளவுக்கு சேஃப்லாம் இல்லை. ஸோ அங்கே வந்து நீங்கள் பாய்ஸாக போகிறதுல வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. பட் ஃபேமிலியாக போகிறதோ இல்லை சின்ன குழந்தைகள் கூட்டிகிட்டு போகிறதோ வந்து அந்த அளவுக்கு சேஃப் இல்லை. ஸோ அதை மட்டும் ஜஸ்ட்டு சொல்லிடலாம் அப்படின்னு. இந்த இடம் சேஃபு. அடுத்த 2 இடம் வந்து அந்த அளவுக்கு சேஃப் இல்லை. ஸோ இந்த ஆற்றுக்கு இந்த காவிரி ஆறு தான். இது எல்லாமே வந்து காவிரி ஆறு தான். ஸோ இதுக்கு முன்னாடியுமே வந்து ஆளுங்க கோயில்கள்லாம் இருக்கும். ஆளுங்களாக இருப்பாங்க. இங்கேயுமே வந்து ஆளுங்க வந்து எப்போவுமே வந்து குளிச்சுட்டு இருப்பாங்க. இது வந்து அந்த கரையோரம் உள்ள அந்த லெஃப்ட் சைடில் வந்து அந்த சிறு தெய்வங்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து இங்கே நிறையா கோயில் அந்த சிறு தெய்வங்கள் அதெல்லாம் இருக்கும். அந்த ஆற்றை ஒட்டினாப்லேயே வந்து ஒரு கோயிலுமே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு க்ளோஸ் அப்பில் காட்டலாம் அப்படின்றனால தான் வந்து அந்த வீடியோமே நான் வந்து இதில் அப்லோட் பண்ணுறேன். இங்கே எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து அந்த பேர்ட்ஸ் பார்க்குக்கு வந்து அடுத்து உள்ளது. அது பக்கத்துலேயே வந்து ஒரு 2 ஸ்பாட் இருக்குது. இங்கேயும் போய் குளிக்கலாம். பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு சேஃப் இல்லை. பாய்ஸாக போனால் ஓகே. ஸோ இது வந்து இந்த ஒரு பக்கத்தில் தான் வந்து அந்த பேரிகேட் இருக்குல்ல, ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் ஒரு இது இருக்கும். அது உள்ளே நீங்கள் வந்து இறங்கணும். இது உள்ளே இறங்கி போனால் தான் வந்து அந்த இடமே வந்து வரும். அதை மறுபடியும் சொல்கிறேன். இது வந்து ஒரு சேஃபான ஒரு பிளேஸ் வந்து இல்லை. ஸோ நீங்கள் வந்து பாய்ஸாக போனீங்கன்னா ஓகே. பட் ஃபேமிலியும் கிட்ஸும் தயவுசெய்து கூட்டிகிட்டு போயிடாதீங்க. ஏன்னா இது உள்ளே வந்து வெறும் காடாக தான் இருக்கும். அதுக்குள்ளே சில பேர் வந்து குளிச்சுட்டு இருப்பாங்க. இந்த வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸில் வந்து அந்த கதர் ஆடையெல்லாம் துவைப்பாங்கள்ல, அதெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இங்கே.
இது இந்த இடத்துல ஒரு இது இருக்கும், பட் இது பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே வந்து அந்த பேர்ட்ஸ் பார்க் பக்கத்தில் தான் இருக்கும். இது வந்து செகண்ட் ஸ்பாட்டுக்கு. இதுக்கு வந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ இந்த இதுக்குள்ளே தான் வந்து நம்ம இறங்கி போகணும். ஆனால் இதில் வந்து சில இடத்துல வந்து புனல்லாம் வந்து எரிச்சிக்கிட்டு இருப்பாங்க ரைட் சைடில். இதுவுமே வந்து அந்த அளவுக்கு சேஃப் இல்லை. பட் இது உள்ளே வந்து நீங்கள் சேஃபாக சில பாய்ஸ் வந்து குளிப்பாங்க. நீங்கள் அந்த கம்பிலாம் போட்டிருப்பாங்க, அந்த கம்பிக்குள்ளே குளிச்சிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. பட் அதை தாண்டி போனால் வந்து எந்த கண்ட்ரோலுமே இருக்காது. இங்கே மீன் பிடிப்பாங்க, குளிப்பாங்க. பட் ஆனால் ஃபேமிலியாக வந்து இங்கே ரிஸ்க்கு. ஃபஸ்ட்டு ஸ்பாட் மட்டும் ஓகே, பட் இந்த 2 ஸ்பாட்டுமே வந்து ஃபேமிலிக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சேஃப் இல்லை. அதுதான் உண்மை. ஏன்னா உள்ளே வர்றதுக்கும் வெளில போகிறதுக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க அந்த ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம்லாம். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு ஓகே. ஒரு இதுவுமே சேஃப் தான். நல்லா இருக்கானே.
தண்ணியே நிறையா போகுது.